வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. வரலக்ஷ்மி நோன்பு வழிபாடை வீட்டில் எளிமையான முறையில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீஜர் படி எல்லாமே இந்த பதிவில் மகாலட்சுமி வீட்டிற்கு அழைக்கும் முறையிலிருந்து நெய்வேத்தியம், தாம்பூலம் மற்றும் புனர்பூஜை, 3வது நாள் புனர்பூஜை, அந்த பூஜையை பற்றியும், புனர்பூஜை முடிந்தவுடன் மங்களஹாரத்தி முடிந்தவுடன் மகாலட்சுமி வீட்டில் நிரந்தரமாக தங்க வைக்கும் அரிசி டின்னில் நம்ம எப்படி வைக்கணும் போன்ற அனைத்து தகவலும் இதில் தெளிவாக இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வரலக்ஷ்மி நோம்பன்று காலையில் பார்த்திங்கன்னா கோமாதா தரிசனம் கொடுத்துட்டாங்கங்க. கோமாதா பூஜையை நாங்கள் காலையிலேயே பண்ணிட்டோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கலசம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. வியாழக்கிழமை அன்றைக்கே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஆனால் வெள்ளிக்கிழமை காலையில் தான் நாங்கள் மகாலட்சுமியை அழைச்சிக்கிட்டோங்க. பாருங்கள், கலசத்தை அழகாக நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கலசத்தில் என்னென்ன போடணுமோ அந்த பொருளெல்லாம் போட்டாச்சு. எலுமிச்சப்பழம், காதோர கருகமணி, ஜாதிக்காய், மாசிக்காய், ஏலக்காய், இதெல்லாம் அரிசி, பச்சரிசி, மஞ்சள் குங்குமம், வெத்தலைப்பாக்கு எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. சுமங்கலியை அழைக்கிற மாதிரி வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு பூஜை பண்ணி இப்போது முதல்ல காமாட்சி விளக்க முதல்ல எடுத்துகிட்டு போய் அங்கே போய் வச்சிட்றேங்க. நெக்ஸ்ட்டு மகாலட்சுமியை வீட்டில் அழைச்சிக்கிறோங்க. பாருங்கள், நல்லா பாடல் பாடி அந்த மகாலட்சுமியை வீட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேங்க. பூ போடுறாங்க, பூ போட்டு அழைச்சிட்டு வரோங்க. பாருங்கள், மகாலட்சுமிக்குன்னு தனியாக ஒரு மேடை அமைச்சு வச்சுருக்கோம். அந்த இடத்துல தான் மகாலட்சுமியை பிரதிஷ்டை பண்ணிகிட்ருக்கேங்க. நல்ல வாழையில் போட்டு அதில் பச்சரிசி போட்டு ரெடியாக வச்சாச்சு. அந்த இடத்துல மகாலட்சுமியை பிரதிஷ்டை பண்ணியாச்சு. பண்ணவுடனே பூஜையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. முதல்ல மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு தான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. இப்போது மகாலட்சுமி அஷ்டகம், மகாலட்சுமி ஸ்தோத்திரம் இதெல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேங்க. அஷ்டகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாமரை விதை இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நான் அஷ்டகம் பண்ணிகிட்ருக்கிறேன். மகாலட்சுமி 108 போற்றி, அதை தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மகா நெய்வேத்தியங்க. 5 வகை சாதம், சக்கரை பொங்கல், வடை, பாயாசம் இதெல்லாம் பண்ணி வச்சு தான் மகா நெய்வேத்தியம் பண்ணுவோங்க. புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், சக்கரை பொங்கலுங்க. நம்ம மகாலட்சுமி தாயாரை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்காங்க. மதிய நேரம் பார்த்திங்கன்னா மகா நெய்வேத்தியம் நம்ம பண்ணணுங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்மளால் என்னென்ன முடியுதோ அதெல்லாம் செஞ்சு நம்ம அம்பாளுக்கு வைக்கணுங்க. அம்மனுக்கு அழகாக புடவை கட்டி நம்மளால் முடிஞ்ச அலங்கார பொருட்கள், அதாவது நகைகள் போட்டு அலங்காரம் பண்ணி அம்மனை பார்க்குறதே ஒரு தனி அழகு தான், ஒரு சிறப்பு தாங்க. அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா மகா நெய்வேத்தியமும் பண்ணியாச்சு. புளி சாதம், தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல், வடை, பாயாசம், சுண்டல் அந்த மாதிரி வச்சு மகா நெய்வேத்தியமும் பண்ணியாச்சுங்க. இப்போ ஆரத்தி தான் நாங்கள் காமிச்சிட்ருக்குறோம். பாருங்கள், அதே மாதிரி சுமங்கலிகளுக்கு வெத்தலை பாக்கு, பழம், ரவிக்கை துணி, மஞ்சள் கயிறு, தாலி சரடு இதெல்லாம் வச்சாச்சு. புஷ்பம் எல்லாம் வச்சு நாம் பூஜை செய்யும் போதே அதெல்லாம் வச்சிடணுங்க. அது இல்லாமல் நோன்பு கயிறும் அவங்களுக்கு ஒன்று வச்சிடணுங்க. இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் மகா ஆரத்தியே எடுத்துட்ருக்கோங்க. இந்த மாதிரி தான் ஆரத்தி எடுக்கணும். வரவங்களுக்கும் அந்த நோன்பு கயிறு வைக்கிறது மிகவும் சிறப்பு. மாலை நேரத்தில் சுமங்கலிகளுக்கு பாத பூஜை செஞ்சு ஆசிர்வாதமும் வாங்கியாச்சுங்க. 2வது நாளும் நாம் இதே மாதிரி நெய்வேத்தியம் வச்சு பூஜை செஞ்சு ஆரத்தி எடுத்து சுவாமி கும்பிடணுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது 3வது நாள் புனர்பூஜை நாள். அந்த அன்னைக்கு தான் நான் நெய்வேத்தியம் வச்சு ஆரத்தி எடுத்துட்ருக்கேங்க. நெய்வேத்தியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டையும் பால்கோவா அந்த ஸ்வீட்டும் வச்சு தாங்க நான் ஆரத்தி எடுத்துட்ருக்கிறேன். அதே மாதிரி விளக்கேற்றி வச்சு நாம் வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு இந்த ஸ்வீட்டும் வச்சு நாம் புனர்பூஜை செய்யணுங்க. இது ரொம்ப முக்கியமானது. அதுவும் காலை நேரத்தில் நல்ல நேரம் பார்த்து நாம் இந்த புனர்பூஜை செய்யணுங்க. இந்த ஆரத்தி நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு துளசி செடிக்கும் நாம் பூஜை செய்யணுங்க. துளசி செடிக்கு அந்த அன்னைக்கு பூஜை செய்கிறது ரொம்ப 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 சிறப்புங்க. துளசி செடிக்கும் நான் பூஜை செஞ்சிட்ருக்கேன். அதே மாதிரி நம்ம பூஜை செஞ்சு புஷ்பமும் வச்சாச்சுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் அந்த அன்னைக்கும் ஒரு வெத்தலைப்பாக்கு பழம் நாம் சுமங்கலிகளுக்கு கொடுக்கணுங்க. அப்படி இல்லைன்னா கன்னி பெண்களுக்கு கூட ஒரு மங்கள பொருட்கள் வச்சு நாம் கொடுக்கறது மிகவும் சிறப்பு. அடுத்தது நாம்
திருஷ்டி எடுக்கணுங்க. அது பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை பழத்த பாதியா கட் பண்ணி, உள்ள மஞ்சள் குங்குமம் வச்சு, வலது பக்கம் 3 புறமும், இடது பக்கம் 3 தடவையும் நாம சுத்தணுங்க. அதுதான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அம்பாளுக்கு அழகா சுத்தி, அத அழகா 2 பக்கமும் கொஞ்சமா லைட்டா பிழிஞ்சு விட்டுட்டு, நாம வெளியே எடுத்துட்டு போயிரணுங்க. வீட்டு வாசலுக்கு வெளியே எடுத்துட்டு போயிரணும். அது இல்லாம ஒரு மஞ்சள் குங்குமம், மஞ்சளும் குங்குமம் வச்சு அங்க வச்சிரலாங்க. அத பாருங்க, அத பிழிஞ்சத வெளிய வச்சாச்சு. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, மங்களஹாரத்தி எடுக்கணுங்க. மங்களஹாரத்தில பார்த்தீங்கன்னா, தாம்பூலத்தட்டு, அதுல தண்ணீர், குங்குமம் வச்சு கரைச்சு 2 நெய் தீபம் வச்சு நாம ஆரத்தி எடுக்கணுங்க. ஆரத்தி பாடல் பாடிக்கிட்டே தாங்க மங்கள ஆரத்தி எடுக்கணும். அப்படி நமக்கு தெரியலன்னா டிவியில ஒலிக்க வச்சு கூட நாம இந்த ஆரத்தியை எடுத்துடணுங்க. ஏன்னா நிறைய நமக்கு நம்மளே பார்த்து பார்த்து கூட அம்மன் மேல திருஷ்டி விழுந்திருக்கும். அதனால திருஷ்டியெல்லாம் நம்ம எடுத்துடணுங்க. எடுத்து முடிச்சோடனே கலசத்தை நாம எடுத்து நம்ம வீட்டு அரிசி டின்னில் வைக்கணுங்க. வாமா மகாலட்சுமி தாயார் என் வீட்டில் நிரந்தரமாக இருமா அப்படின்னு மனசார நம்ம அம்மனை வேண்டிக்கிட்டு நம்ம அரிசி டின்னில் அழகாக இறக்கி வச்சிடணுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தீபம் ஏற்றி அம்மனுக்கு முன்னாடி நம்ம வைக்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க. தீபம் அழகாக ஏற்றி இந்த மாதிரி வைக்கிறது மிக 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 சிறப்புங்க. அதுதான் நான் ஏற்றி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி தாங்க வரலட்சுமி நோன்பு நாம முறைப்படி இந்த மாதிரி தாங்க நம்ம